ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்பிஸ்ட்டுக்கு வந்து எந்த டே வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி எந்த டே வந்து எந்த கம்யூனலுக்கு போகும், என்ன கம்யூனல் ரேங்க் வரைக்கும் எந்த கேட்டகரிஸ்க்கு நமக்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அக்கிட்டா சொல்கிறது கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் நம்ம ஆல்ரெடி ஜேஏ போட்டிருந்தோம், என்னென்ன கம்யூனல் ரேங்க் எவ்வளோ நாள் கவுன்சிலிங் வரும் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து மேக்ஸிமம் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன டைம் வந்து கரெக்டான டேட் வரைக்கும் கவுன்சிலிங் நடந்துச்சு. அண்ட் தென் நம்ம வந்து சொல்லும் போதே வந்து பிசிஎம்க்கு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்களுக்குமே வந்து ஃபர்தராக கவுன்சிலிங் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லும்போது சொன்னோம் பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் டிடபிள்யூ சிஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும் டே 13, 12 இருந்து. ஆனால் மேக்ஸிமம் லாஸ்ட் 3 டேஸில் தான் ஃபில் ஆகும் அப்படின்றத சொன்னோம். ஸோ அதே மாதிரி நமக்கு டே 12 இருந்து ஆத்தோ வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜென்ரலில் இல்லாமல் பிசிலேயே ஆத்தோ வந்து டே 12 இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருந்தனால டைப்பிஸ்ட்லேயே மேக்ஸிமம் இந்த ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் வந்து நான் கம்யூனல் ரேங்க்கும் போட்டிருக்கேன், டேட்டும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, பார்க்கலாம். கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஜேஏ போட்ட மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு போட்டிருக்கோம். ஜேஏல வந்து நம்ம போட்ட மாதிரி தான் 90% வந்து டிபார்ட்மெண்ட் போச்சு. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் லைட்டாக வந்து கொஞ்சம் முன்னாடி காலி ஆயிடுச்சு. அப்பயும் நான் வீடியோ சொல்லும்போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னதுக்கு அவங்க பல விதமாக எடுப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒர்க்லெஸ்ஸாக எடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கணும்னு நினைப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு போகணும், ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ப்ரெஷரே இல்லாத ஒர்க்காக போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் கெத்தான டிபார்ட்மெண்ட் போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சொந்த ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியாலாம் எடுப்பாங்கன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லும்போது அதனால் இது ஒரு 90% தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். கண்டிப்பாக இதுலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு 3rd டே வந்து கோர்ட்டில் ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க தேனியில். ஸோ 3rd டேங்கும் போது அவங்க வந்து அவங்க எதுவுமே யோசிக்காம அவங்க ஊர்ல கோர்ட் இருந்தா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறனால தான் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து சேஞ்சஸ் வருது. ஸோ வந்து நான் டைப்பிஸ்ட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்பிஸ்ட் ஸ்டெனோ ரெண்டுக்குமே நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஸ்டெனோக்குமே நான் வந்து எப்படி கவுன்சிலிங்ஸ் வந்து நம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் வைஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு வேணால் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம் எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது, அதாவது எவ்வளோ கம்யூனலில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அது எவ்வளோ நாள் வரைக்கும் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 24ஆம் தேதி ஆரம்பிக்குது, 6ஆம் தேதி முடியுது. அதாவது Feb 24th ஆரம்பிச்சு March 6th முடியுது. ஸோ 24 to 28 வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் போயிடும். 1 and 2 சாட்டர்டே சண்டே லீவ். அகெயின் வந்து 3 to 6 மண்டே டு தேர்ஸ்டே. ஸோ மொத்தம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9 நாள் 9 days வந்து நமக்கு கவுன்சிலிங் நடக்குது. ஸோ வேகன்சிஸ் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, எல்லா வேகன்சிஸும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஷார்ட் ஃபால் இருக்குது, பிஎலும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸும் இருக்குது. வித் பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் எல்லாமே நான் இங்கே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஜிடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியில் அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்துருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு அதில் ஸ்பெஷல் கேட்டகரிஸும் சேர்ந்துருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், டிடபிள்யூ இருக்கட்டும், பிடபிள்யூடியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 7 to 731 அப்படின்னு ஜிடியில் அப்படின்னா ஜிடியில் எல்லாமே கலந்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பிட் அப் வீடியோ கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம தனித்தனியாகவே கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்க டைப்பிஸ்ட் அப்படிங்கும்போது ஜென்ரலில் எவ்வளோ பேர் உமனில் போவாங்க, வித் பிஎஸ்டி, வித்தவுட் பிஎஸ்டிஎம், டிடபிள்யூல எத்தனை போவாங்க, பிசிக்கு எவ்வளோ போவாங்க, ஷார்ட் ஃபால் எவ்வளோ போவாங்க, ஜென்ரலில் எவ்வளோ பேர் போவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்போ நீங்கள் செப்பரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டெனோக்கும் அதே மாதிரி நமக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஷார்ட் ஃபால் தனியாக இருக்குது, ஜென்ரலில் உமன் எவ்வளோ பேர் இருப்பாங்க, டிடபிள்யூ எவ்வளோ பேர் இருப்பாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அது பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டிமா, பிசிஎம் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக தெரியும். ஏன் இப்போ நம்ம எஸ்சிஏல வந்து உமனுக்கு வந்து வேகன்சிஸே இல்லை, வித்தவுட் பிஎஸ்டிஎம், வித் பிஎஸ்டிஎம்ல தான் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டிடபிள்யூ வித் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் கிடையாது, பிசியில் கிடையாது, பிசிஎம்ல கிடையாது, எம்பிசியில் கிடையாது. இதெல்லாம் ஸ்டெனோக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஒரு ஆடப் நமக்கு டைப்பிஸ்ட் 21 வேகன்சிஸ் ஆட் பண்ணாங்க. ஸ்டெனோலே 16 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணாங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா நமக்கு வந்து பாருங்க, நமக்கு முதல் வந்து 240,777 தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து 21 ஆட் பண்ணி தான் நாங்கள் 2498 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 21 வேகன்சிஸ் ஆட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 731 வேகன்சிஸ் இருக்கு. பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா 639 வேகன்சிஸ் இருக்கு. எம்பிசி அப்படின்னா 472 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி அப்படின்னா 433 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சிஏ அப்படின்னா 78 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டி 51 இருக்கு. பிசிஎம் 94 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு டோட்டலாக இருக்க வேகன்சிஸ். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜேஇ அளவுக்கு டைப்பிஸ்டில் ஆப்சன்டீஸ் நிறைய பேர் வருவாங்களாம், எந்தெந்த கம்யூனுக்கு என்னென்ன கேட்டகரிஸில் எவ்வளோ நாள் வரைக்கும் கவுன்சிலிங் போகும். ஸோ இப்போ ஜேஇல் ஆப்சென்ட்டான எல்லாருமே நமக்கு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் வருவாங்களா? ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா பார்க்கலாம். கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே நமக்கு ஜேஏ கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெமோ வரும். ஆனால் இந்த தடவை நமக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பேர் மட்டும் ஃபில் ஆனதுக்கு அப்புறமே கவுன்சிலிங்க்கு மெமோ வந்துருச்சு. எஸ்சிக்குமே நமக்கு 1 டே மெமோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபில் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கும் போது இங்கே இருக்கிறவங்க அங்கே மெமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது நீங்கள் எடுத்தீங்களா மெமோ? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் டே 14 போனேன் ஜெய்ஏ, என் கவுனரில் எனக்கு நல்லா டிபார்ட்மெண்ட் கிடச்சி நான் ஜெய்ஏ எடுத்தேன். ஆனால் எனக்கு டைப்பிஸ்ட் மெமோ வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஏன் அப்படின்னா மெமோ வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில பேர் வராமல் இருக்கலாம். ஸோ அது ஆப்சன்டீஸாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ என் ஜேஏல அவ்வளோ ஆப்சன்டீஸ் நமக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஜேஏல நமக்கு மேக்ஸிமம் ஆப்சன்டீஸ் இருப்பாங்க. ஸோ அப்படியே அதுலேருந்து இங்கே வருவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 15%. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 to 20% அவ்வளோதான் வருவாங்க டைப்பிஸ்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜேஏ நேச்சரும் தெரியும், டைப்பிஸ்ட் நேச்சரும் தெரியும். ஸோ வந்து அவங்க டைப்பிஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டே போகிறேன் அப்படின்ற நான் மட்டும்தான் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஜேஏ வந்து ஓரளவு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க போவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ரேங்க் முன்னாடி போயிருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து ஒரு ரேங்க் இருந்ததுக்கும் இப்போ வந்து ரேங்க் இருக்கிறதுக்கும் 498 ரேங்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். அவ்வளோ ரேங்க் முன்னாடி போயிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஜேஏல போயிட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து அவ்வளோ ரேங்க் முன்னாடி வரீங்க, ஓவரால் ரேங்க்ல நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பர்டிகுலர் கம்யூனல் ரேங்க்ல கண்டிப்பாக நீங்கள் ஒரு 100 ரேங்க்கோ ஒரு 50 ரேங்க்கோ 70 ரேங்க்கோ முன்னாடி வருவீங்க. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நான் கம்யூனல் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறேன். ஆப்வியஸ்லி கம்யூனல் ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாதுப்பா. முதல் இந்த கம்யூனல் ரேங்க்ல கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வந்திருப்பீங்க, அவ்வளோ மட்டும் தானே சொல்ல முடியுமே தவிர எப்படி கம்யூனல் ரேங்க் வந்து வந்துச்சு, எவ்வளோ முன்னாடி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கொஞ்சம் முன்னாடியே போனாங்க. ஏன் அப்படின்னா வந்து அது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து எக்ஸர்விஸ்மேன் சொல்கிறேன் நான். இப்போ வந்து எம்பிசிலையோ இல்லை பிசியில் எக்ஸர்விஸ்மேன் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஆனால் அவங்க ஃபில்லப் ஆகலை அப்படின்னா, இப்போ பிசியில் எக்ஸர்விஸ்மேன் வந்து இருக்காங்க, நிறையா பேர் வந்து வரவே இல்லை. ஸோ ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான் வந்து இதாக அப்படின்னா அதில் பிசியில் இருக்க மேலுக்கு அந்த வேகன்சிஸ் போகலாம். அதே மாதிரி இப்போ வந்து எம்பிசியில் வந்து டிடபிள்யூ சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க டைப்பிஸ்டில் வரல, நிறைய வேகன்சி அன்ஃபில்டாக இருக்குது அப்படின்னா அதில் சில வேகன்சிஸ் வந்து உமன் எம்பிசியில் இருக்க உமனுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் ஃபில்லப்பும் நடக்கும். லாஸ்ட் டைம் வந்து டைப்பிஸ்டில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து முன்னாடியே போனாங்க, ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அந்த மாதிரியே போனாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்க நீங்கள் டிடபிள்யூஓ இல்லை எக்ஸர்விஸ்மேனாவோ பிடபிள்யூடியோ இருக்கோங்க 24, 25 அந்த மாதிரி யாராவது போறீங்களா அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த கேட்டகரிஸை ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்தவங்களை வச்சு ஃபில்லப் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரைட்டீரியாவும் நடக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நான் 1800 to 1870 போட்டிருக்கேன் அப்படின்னா இது ஜென்ரல் அப்படிங்கும்போது இது ஓவரால் ரேங்க். எப்பவுமே ஜிடிக்கு மட்டும் நம்ம ஓவரால் ரேங்க் மட்டும் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஜென்ரல் டர்ன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் போகிறவங்க கவுன்சிலிங். ஸோ அவங்க ஓவரால் ரேங்க் தான் பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து கவுன்சிலிங் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போடுறோம் அப்படின்ற நீங்கள் டவுட் இருக்கும். ஸோ அஸ் யூஷுவல் வந்து 400 மெம்பர்ஸ் தான்ப்பா. ஆனால் வந்து நமக்கு ஜெய்ஏல இருக்குமா டைப்பிஸ்ட்லேயும் குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி நம்ம டைப்பிஸ்டில் ஜெய்ஏல சொன்னோம் ஃபர்ஸ்ட் 6 நாள் 7 நாள் வரைக்குமே 400 பேர் தான் போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு, நிறைய பேர் போவாங்க. ஏன் அப்படின்னா 9th டே 10th டேலாம் ரொம்ப குளறுபடி இருந்துச்சு. 8th டே வரைக்கும் 400 மெம்பர்ஸ் தான் போனாங்க. ஆனால்
கம்யூனல் ரேங்க் போட்டு 11th டே வரவே 10th டே வந்தாங்க அப்படிங்கும்போது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி குளறுபடி இருக்குப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 24 to 28 இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் கரெக்டாக 400 பேர் போகிறாங்க. அதுக்கப்புறம் கூட தான் போகிறாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க கவுன்சிலிங் முடிக்க முடியும் 9 நாளில். ஏன்னா 1:2 ரேஷியோவில் டைப்பிஸ்ட்டுக்கு நம்ம கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் தென் அதே மாதிரி கேட்டாங்க ஒருத்தவங்க, நான் சிவி அப்லோட் பண்ண ஆனால் எனக்கு மெமோ வரல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மெமோ சிவி அப்லோட் பண்ண எல்லாருக்கும் மெமோ வராதுப்பா. ஏன் அப்படின்னா அதில் ஒரு இது கொடுப்பாங்க, ஃபேஸ் ஆஃப் ஃபில்டர் அது. ஓகே. ஸோ 400 மெம்பர்ஸ் தான் நமக்கு இப்போ வரைக்கும் 5 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் கூட போகிறாங்க. அது எவ்வளோ அக்யூரேட்டாக கூடன்றது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆனால் மேக்ஸிமம் இந்த ஒரு 800 சம்திங் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அதுவுமே நமக்கு கீழே மெசேஜ் பண்ண ஒரே நாள் வந்து ஒரு 6-7 ரேங்க் வந்து ரொம்ப டிஃபர் ஆச்சு. அதை வச்சு நான் சொல்கிறேன் நான். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த நாள் வந்து 400 பேர் போயிட்டு அதுக்கப்புறம் வர நாளில் எக்ஸ்ட்ராஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஜிடி அப்படிங்கும்போது ஓவரால் ரேங்க் 1800 1870 அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓவரால் ரேங்க் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் டே அதாவது 24 25 25ல் 10 மணி இல்லாட்டி 11:30 ரெண்டுலையுமே வர வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் 2 நாள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பாக அவங்க ஜென்ரல் டர்ன் போயிடுவாங்க அவங்க. செகண்ட் டே வந்து ஃபுல்லாகவே வந்து ஜென்ரல் டர்ன் போவாங்களா அப்படின்னா 10 மணி வரைக்கும் கண்டிப்பாக போவாங்க. இல்லை அப்படின்னா 11:30 பேட்சுக்கு மேபி இருக்கலாம். இது ஜென்ரல் டர்ன். அதே மாதிரி நிறைய பேர் டவுட் இருக்கும். பிசி எம்பிசிக்கு மட்டும் கொஞ்சம் போஸ்ட் கம்யூனல் ரேங்க் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஓவரால் ரேங்க்குப்பா. இது ஃபுல்லாக கம்யூனல் ரேங்க். இது ஃபுல்லாகவே கம்யூனல் ரேங்க். இது ஓவரால் ரேங்க் ஃபஸ்ட்டு மட்டும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1150லேருந்து 1300 வரைக்கும் போகலாம். ஸோ அவங்களுக்கு பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 25 11 மணி அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ 26 27 கன்ஃபார்ம் 27 வரைக்கும் கிடைக்கும். 28ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி பேட்ச் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும் 10 மணி பேட்ச். 11:30 வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி தான் போகும் நமக்கு. எம்பிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா 890லேருந்து 1050 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இதெல்லாம் சேஃப் ரேங்க்கு. இது வந்து மேபி. ஸோ இதுக்கு மேலேயும் கிடைக்கலாமா அப்படின்னா மேக்ஸிமம் ஆப்சன்டீஸ் வச்சு கிடைக்கலாம். அதே மாதிரி ஜேஏலேருந்து நமக்கு வேணான்னு சொல்லிட்டு வராங்கன்னு பார்த்தோன்னா ஒரு 300 பேர் இல்லாட்டி ஒரு 200 பேர், இந்த 200 300 பேருக்குள்ளே இருக்கலாம். அதுக்கு மேலே வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு டைப்பிஸ்ட் தான் வேணும் அப்படின்னு ஜேஏலேருந்து வரமாட்டாங்க. மேக்ஸிமம் இதுவே மேக்ஸிமம் தான்ப்பா. ஸோ எம்பிசின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசியும் வந்து 25ஆம் தேதி வந்து அந்த 11 மணி 26 27 28 10 மணி தான். ஸோ 11:30 பேட்ச் டவுட்டு தான். ஏன் பிசி எம்பிசி ஒரே மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக ஜேஏல வந்து பிசி எம்பிசி ஒரே மாதிரி தான் இருந்துச்சுப்பா. ஒரே மாதிரி ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஜென்ரல் டர்னில் எடுக்கிறதும் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க கம்யூனல்லையும் போகிற டேஸும் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து பிசி எம்பிசி ஒரே மாதிரி தான் நமக்கு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கும் போகும். நெக்ஸ்ட் எஸ்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 433 வேகன்சிஸ் இருக்குது. நான் 500 to 650 தான் போட்டிருக்கேன். அப்போ இதோட எக்ஸசைஸ் இருக்கலாம். ஏன் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னா ஜென்ரல் டேர்னில் மேக்ஸிமம் பிசி எம்பிசி தான் மேக்ஸிமம் போவாங்கப்பா. அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய போட்டு மித்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பேன். மேக்ஸிமம் இது வந்து 433 இருக்கனால இது வந்து ஒரு 750 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட் எனக்கு சரியாக தெரியல. ஏன் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அமிச்சு கம்யூனல் ரேங்க் பொறுத்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கனால ஆனால் நம்ம டேஸ் வந்து நான் சொல்கிறேன் கரெக்டாக இருக்கும். கம்யூனல் ரேங்க் வந்து நிறைய பேர் கேட்டனால நான் ஒரு அசம்ஷனில் போட்டிருக்கேன்ப்பா. ஸோ டேஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கம்யூனல் ரேங்க் வந்து மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ வந்து எஸ்சி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டேஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு 28க்கு அப்புறம் மண்டே, ஸோ 3 4 மண்டே டியூஸ்டேக்கு வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் ஜேஏல பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிசி எம்பிசி ஓரளவு ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் எஸ்சி வந்துச்சு. ஆனால் எஸ்சி வந்து ஒரே நாளில் மொத்தமாக காலியாகிற மாதிரி ஒரு நாள்லேயே நிறைய வேகன்சிஸ் காலிட்டு அடுத்த நாளே கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் கண்டிப்பாக 3 போட்டிருக்கேன். 4 நான் நிப்பாட்டிக்கிட்டேன். 4 வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் பட் இருந்தாலும் கொஞ்சம் 11:30 பேட்ச் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து நமக்கு 5ஆம் தேதி வரைக்கும் வரும்ப்பா.
ஸோ உடனே கேட்பீங்க 6ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது, நீங்கள் என்ன 5 வரைக்கும் தான் சொல்கிறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 5 வரைக்கும் வரும். ஸோ 6ஆம் தேதி வருது அப்படின்னா அது வந்து மேபி ஆப்சன்டீஸ் நிறைய இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து 14 டேஸ் வரைக்குமே நான் சொன்ன பிசிஎம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து சில வேகன்சிஸ் இருக்குது 15th டேக்கு. ஸோ 14 வரைக்கும் இருக்கும், மேபி 15 டே வரலாம். ஸோ அந்த மாதிரி 3, 4, 5 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்ப்பா. மேபி 6th டே இருக்கலாம், அது டவுட் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயில இன்னுமே நமக்கு எஸ்டியில் கொஞ்சம் வேகன்சிஸ் நிறைய இருக்குது. ஆனால் பட் இங்கே வந்து வெறும் 51 ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க, வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்கேன். எஸ்சிஏனா 150 250, எஸ்டி அப்படின்னா 100 130, பிசிஎம்னா அப்போ 110 135. பட் கமல் ரேங்க் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் நீங்கள் டேஸ் பார்த்துக்கோங்க. கமல் ரேங்க் நிறைய பேர் கேட்டிங்க, இல்லை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இதெல்லாம் கிடைக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும்ப்பா. இதுதான் வந்து நமக்கு டைப்பிஸ்ட்டுக்கு. ஸ்டெனோக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி நான் 3 நாள் தான் கவுன்சிலிங்கு. ஸோ அது பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டெனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் கூட்டினாங்க, அதையும் சேர்த்து தான் இங்கே போட்டிருக்கேன். அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இங்கே வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சரி, நார்மல் கேட்டகரி, பிஎஸ்டி, வித்தவுட் பிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதில் டே போடல. ஏன் அப்படின்னா மொத்தம் 3 நாள் கவுன்சிலிங் தான். ஸோ அதனால டேஸ் போடலப்பா. ஸ்டெனோக்கு வந்து 10லேருந்து 12 வரைக்கும் தான், 10, 11, 12 3 நாள் தான் கவுன்சிலிங்கு. ஸோ வந்து ஜென்ரல் டர்னா 159 வேகன்சிஸ் இருக்குது, பிசியில் 157 வேகன்சிஸ் இருக்குது, எம்பிசி 123 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சி 93 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்சிஏ 29 வேகன்சிஸ் இருக்குது, எஸ்டி 35 வேகன்சிஸ் இருக்குது, பிசிஎம் அப்படின்னா 80, அதில் பிஎலும் சேர்த்துட்டேன் நான். ஸோ இதுதான் வேகன்சிஸ். கம்யூனல் ரேங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்னு 450 500, இது ஓவரால் ரேங்க் வச்சுக்கோங்க. ஸோ பிசின்னு பார்த்தீங்கன்னா 370 400 கம்யூனல் ரேங்க்கு. எம்பிசி 123 பார்த்தீங்க அப்படின்னா 210 230. எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 120 140. எஸ்சிஏ அப்போ 40 50 தான். எஸ்டி பிசிஎம் மட்டும் நான் ஏன் போடலை அப்படின்னா மேக்ஸிமம் போகிறவங்களுக்கு வேலை கிடைக்குன்ற ஒரு அசம்ஷன் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் லோயர் வச்சுருந்தாலே வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ்சிஏக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு ஹையர் ஒரு லோயர் இருந்தால் போதும் தான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் லோயர் இருந்தாலே போதும் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அப்படி தான் வந்து எஸ்டிக்கும் பிசிஎம்க்கும் ஒரு ஹையர் ஒரு லோயர் இருந்தாலே போதும், ஷார்ட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கைட்டிலே இந்த தடவை வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் வந்து இந்த ப்ரொடிக்ஷன் போட்டுறேன். ஆனால் பட் நீங்கள் கேட்ட உடனே போட முடியல அப்படின்றதுக்கு, அதுவும் இல்லாமல் ஓகே நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணி போட்டது. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நான். டேஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் கம்யூனல் ரேங்க் மட்டும் கொஞ்சம் எனக்கு டவுட் ஆகி இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் நான் கம்யூனல் ரேங்க் சொன்ன மாதிரி ஜென்ரல் டர்ன் போச்சு, பிசி போச்சு, எம்பிசி வந்து போயிருக்கு, பிசிஎம் வந்து அதே மாதிரி போயிட்டுருக்கு. மித்த வந்து எஸ்சி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் போயிருக்கு. ஸோ எஸ்சிஏ எஸ்டி அதை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்லும்போது அந்தளவுக்கு தான் போயிருக்கோங்க, அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் அதோட ஒரு 50 ரேங்க் வந்து டிஃபர் ஆகலாம். இதுதான் வந்து க்ரைட்டீரியா. ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தனியாக கேட்பீங்க, எங்களுக்கு சொல்லலைன்னு சொல்லுவீங்க. ஸோ அதான் சொன்னேன் நான் லாஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டே அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இயராக போறீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ வந்து அவங்க முன்னாடி போகிறாங்க அப்படின்னா அவங்களோட வேகன்சி அன்ஃபில்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேபி அவங்களோட கேட்டகரிஸில் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து கீழே இது பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து நான் ஜெய முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நான் மேக்ஸிமம் வந்து எப்பவுமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஆனால் பட் ஒரு இந்த லைவ் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னால் கரெக்டாக பிடிக் பண்ண முடியல, எனக்கு சொல்ல முடியல. பட் அதே நேரத்தில் என்னால் வந்து இக்னோர் பண்ணவும் முடியல. ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் நான் எந்த மெசேஜும் இக்னோர் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் 90% வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லாட்டி லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக நான் இக்னோர் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால கண்டிப்பாக கொடுக்கணுமே அப்படின்றக்காக இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கரெக்ட் அப்படின்றது என்னோட அசம்ஷன். பட் இருந்தாலும் இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ அகெயின் வந்து நம்ம என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.